டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ப்ரொமோ வீடியோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ வீடியோ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோவா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோவா தான் டைரக்டர் நெல்சன் இந்த வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே எப்பயும் போல நம்ம நெல்சன், ராக் ஸ்டார் அனிருத் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. எப்பயும் போல நெல்சன் அவருடைய ஃபன் மோட்லேயே இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் எந்த ரூமுக்கு போய் யாரை மீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபன் மூட்லேயே இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம அனிருத், சண்முக பிரியவா, கோகில பிரியவா அப்படின்னு எந்த மியூசிக்கை போடலாம் அப்படின்னு அனிருத் ஒரு பக்கம் வைப் மூட்லேயே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் நெல்சன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் மீட் பண்ணுறாரு. 2 பேரும் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுல இருந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்க சூஸ் பண்ணுற கூலிங் கிளாஸ் பெல்ட்டு ஷூ அப்படின்னு அவர் இதை எடுத்திருக்காரா, அப்போ நான் இதை எடுக்க மாட்டேன், இதை தான் எடுப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே என் வழி வேற அவர் வழி வேற அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் ஈகோ கிளாஸ் இருக்கிற மாதிரி 2 பேரும் செம மாசா நடந்து வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டெயிலாக கார் சாவியை தூக்கி போகிறதும், அதை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பிடிக்கிறதும், 2 பேரும் செம மாசா போய் அந்த காரில் உட்கார்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த ப்ரொமோ ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் கேரேஜில் தான் நடக்குது. 2 பேருமே விண்டேஜ் லுக்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் கேரேஜில் விண்டேஜ் கார்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த விண்டேஜ் கார்ஸை நிறைய பொண்ணுங்க ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் மாசா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உலகநாயகனை பார்க்குறதா இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்குறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வர, இன்னொரு பக்கம் இந்த அழகான பொண்ணுங்கள்லாம் நடுவில் வர யாரை பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே செம மாசாவும் கிளாஸாகவும் இந்த ப்ரொமோ வீடியோவை டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு இந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அது எதனால் அப்படின்னா இப்போதைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நெல்சன் இப்போதைக்கு இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும்தான் சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. இப்போ டைரக்டர் நெல்சன் ஜெயிலர் 2 படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆரை ஹீரோவை வச்சு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அதனால தான் இப்போதைக்கு ஒன்லைன் ஸ்டோரி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொமோ வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்துக்கான கதையை ரெடி பண்ணி அந்த கதை ஓரியன்டாக இவங்க இன்னும் இந்த ப்ரொமோ வீடியோவை ரெடி பண்ணலை. அதனால தான் இந்த சிம்பிளான வீடியோவை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு இந்த வீடியோ சிம்பிளாக தெரியலாம். ஆனால் இந்தியன் சினிமாவுடைய 2 மிகப்பெரிய நடிகர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொமோ வீடியோவில் வரதும் அது மிகப்பெரிய சம்பவம். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடித்து 47 வருஷம் ஆகுது. 47 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். இப்போ ப்ரொமோ வீடியோக்கு வருவோம். 2 பேரும் மாசம் நடந்து வந்து காரில் உக்காந்ததுக்கப்புறம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் செம மாசான ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணியிருக்கேன் சார், இப்போ போடலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அதெல்லாம் இருக்கட்டும், படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு ரொம்ப டெரராக கேட்க, நெல்சனும் அனிருத்தும் முழிக்க, இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் டெரராக கேட்டார். ஆனால் சூப்பர் ஸ்டாரு கூலாக சொல்லுங்க ஜி யார் ஹீரோ அப்படின்னு செம ஃபன்னாக கேட்டு இந்த ப்ரொமோ வீடியோ அதோடு முடியுது. டோட்டலாக எனக்கு இந்த ப்ரொமோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டைரக்டர் நெல்சன் அவருடைய டார்க் காமெடி பேஸில் இந்த ப்ரொமோ வீடியோவை சும்மா லைட்டாக யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ப்ரொமோ வீடியோ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ நீங்கள் நினைக்கிறத விட வேறு மாதிரி டைரக்டர் நெல்சன் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் இந்த படம் 2028 ரிலீஸ் ஆக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2026 இந்த வருஷம் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகுது. 2027 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 173வது படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லைனப்பு அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்கி பார்ட் 2 படத்தில் வில்லனை நடிக்க போகிறாரு. அந்த படம் ஏப்ரல் மந்த் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் உடனே ஸ்டண்ட் டைரக்டர்ஸான அன்பு அறிவு மாஸ்டர்ஸ் இவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பக்காவான ஆக்ஷன் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த 2 படமும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய லைனப்பில் இருக்குது. இவங்க 2 பேரும் அவங்க கமிட் பண்ண படங்களை முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் நெல்சனும் ஜெயிலர் 2 படத்தையும் ஜூனியர் என்டிஆருடைய படத்தையும் முடிக்கணும். டைரக்டர் நெல்சனும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இவங்க 3 பேருமே அவங்க கமிட் பண்ண படங்களை முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வருவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகநாயகனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரீயூனியன் ஆகிற இந்த படம் 2028 தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னா 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுலேயும் இந்த படத்தில் யார் தான்ப்பா ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் படத்தில் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா கல்கி படத்தில் மட்டும் தான் வில்லனா நடிச்சிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் வில்லனா நடிச்சதே இல்லை. மட்டும் இல்லாமல் இது டைரக்டர் நெல்சனுடைய படம். டைரக்டர் நெல்சன் எப்பயுமே வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணுவார்.
ஒருவேளை இந்த படத்துல உலகநாயகன் வில்லனா நடிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா 2 பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. அதனால 2 பேருமே இந்த படத்துல ஹீரோ அப்படின்னு காட்டக்கூட அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய 2 லெஜெண்டரி ஹீரோஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிறாங்க. இதே மாதிரி ஹிந்தி சினிமாவான பாலிவுட்ல நம்ம ஷாருக் கான் அவர்களுடைய பதான் படத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்டர் சல்மான் கான் அவர்களும் ஷாருக் கான் அவர்களும் ஒரே படத்துல நடிச்சிருந்தாங்க. பாலிவுட் முடிஞ்சா அடுத்து கன்னட சூப்பர் ஸ்டார்ஸான ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்களும் ஆக்டர் உப்பண்ணா அவர்களும் சேர்ந்து நடித்த படம் தான் 45 த மூவி. தெலுங்கு சினிமாவில் வால்டர் வீரய்யா அப்படிங்கிற நம்ம சிரஞ்சீவி அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன படத்தில் ஆக்டர் ரவிதேஜா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தார். மட்டும் இல்லாமல் மலையாளம் சினிமாவில் இப்போ ப்ரியோடிட் அப்படிங்கிற ஒரு புது மலையாள மூவியில் ஆக்டர் மோகன்லால் அவர்களும் ஆக்டர் மம்முட்டி அவர்களும் சேர்ந்து ஹீரோஸாக நடிச்சிருக்காங்க. இப்படி அந்தந்த இண்டஸ்ட்ரியோட டாப் ஹீரோஸ் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காம்போ மூவிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ தான் அந்த அதிசயமும் அற்புதமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் படம் நடிப்பாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கான பதிலாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக டைரக்டர் நெல்சன் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் வச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு. நீங்கள் இந்த ப்ரொமோ வீடியோ பார்க்கலாம், போய் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோ வீடியோவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் சில தரமான சினிமா தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேர்ல்ட் 10 யூடியூப் சேனல். தேங்க்யூ.